கயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே கலக்கண்டவும் மணிமார்பிலே மயந்தேலி அது கீறுதே யாழாக வாழ் மாறுதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரியா பாப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. கண்டிப்பாக தம்ப்நெயிலிருந்தே பார்த்துருப்பீங்க, ரியா பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி மொட்டை அடிக்க போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரியாவுக்கு உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ரியாவை ப்ளெஸ் பண்ணுங்கள். 2 வீக்ஸாக பிளான் பண்ணி தள்ளி போயிட்டே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீக் யார் வந்தாலும் வரலனாலும் கண்டிப்பாக ரியாவுக்கு போய் மொட்டை போட்டு வந்தணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். நிறைய ஹேர் நல்லா புசுன்னு இருக்குங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். மொட்டை அடிக்க போகிறோம் அப்படிங்கிற போது ஸ்லைட்டாக வந்து ஒருத்தலை வந்து வருத்தம் இருக்க தான் செய்யும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு வந்து தோணும். இருந்தாலும் சாமிக்கு கொடுக்குறதா வேண்டிட்டோம். முழு மனசாக போய் அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி அன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பாக சண்டே போகிறோம், பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்புறம் மலை மேலே ஏறணுன்னா ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. லாஸ்ட் டைமே பழனி போயிட்டு வரப்போது நாங்கள் அன்டைமில் போயிட்டோம். டிஃபனும் இல்லை, மீல்ஸும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து போயிருந்தோம். ஸோ சாப்பாடு கிடைக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் வீட்லேயே வந்து நானே பண்ணிட்டேன். ரியா ஃபுல்லாக அம்மா டேக் கேர் பண்ணிட்டாங்க. நைட்டே அதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷனுமே வந்து பண்ணி வச்சுட்டேன். தக்காளி பிரியாணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். லாஸ்ட் டைம் போகிற போது புளி சாதம் எடுத்துகிட்டு போனதுனால இந்த டைம் நிறைய பேர் புளி சாதம் வேண்டான்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பிரியாணியே பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு சீரியஸாக முடியலைங்க. அந்த வீக் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டில் வந்து அங்கங்கே அப்படியே வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாம் எடுத்து வைக்கிற வேலையுமே வந்து போயிட்டு இருந்தது. இன்னும் வந்து எதையுமே ஆர்கனைஸ் பண்ணல. ஜஸ்ட் அந்த நேரத்தில் வந்து வைக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் தொடச்சி கழுகுறதெல்லாம் கழுவி அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தக்காளி பிரியாணி, உருளைக்கிழங்கு வறுவல். அண்ட் எனக்கு வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுக்கணும், நம்ம கையால் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சாமிக்கு பிரசாதம் மாதிரின்னு சொல்லிட்டு கேசரி வந்து பண்ணுறக்கு அந்த ஒர்க்குமே பேரலாக பார்த்துட்டு இருந்தேன். காலையில் 4:30 மணி போல் எழுந்துட்டேன். எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருக்கிற போது நம்ம எழுந்தோன்னா சட்டுன்னு எல்லா வேலையுமே முடிஞ்சிரும். குக்கர் வந்து விசில் வரக்கு ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெடி ஆகிடலான்னு சொல்லி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்ததையுமே சாரீ ட்ரை பண்ணிட்டேன். மேக்கப் கூட போகிற போது லாஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம், ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு. இந்த சாரீ கலர் காம்போ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள். ரொம்பவே மினிமலாக தாங்க பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று லேயர் பண்ணவே இல்லை. ஃபேஸ் சிரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ரொம்பவே முக்கியம் ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக. அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் மேக்கோடது எடுத்திருந்தேன். அது வந்து என்னோடய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட். அதனால வந்து மாமாத்தில் சிசி க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் லைட்டராக இருக்கும். ஸோ என்னோடய ஷேட் வந்து கொண்டுட்டு வந்தாச்சு. ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா மேக் பவுட்ரு வச்சு செட் பண்ணியாச்சு. த பெஸ்ட்டு காம்பேக்ட் பவுட்ரு பார்த்துட்டிங்கன்னா மேக் தான். ரொம்ப நேரத்துக்கு ஃபவுண்டேஷன் வந்து அதே இடத்துல ஸ்டேயாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை வச்சு செட் பண்ணிட்டேன். மேலே ஆஸ் யூஷுவல் ஐப்ரோஸு, காஜல், லிப்ஸ்டிக்கு அண்ட் ஹைலைட் வந்து நான் இன்றைக்கி பெருசாக பண்ணல. ஜஸ்ட்டு கான்டூர் மட்டும் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஒரு 5 to 10 minutes தான் எடுத்திருக்கும். மேக்கப்பே பண்ணாதவங்களுக்கு இதுதான் சிம்பிள் மேக்கப்பான்னு தோணும். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு பண்ணிக்கிற மேக்கப் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். கேசரியுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறக்குள்ளாரியே பார்த்துட்டிங்கன்னா ரியா எழுந்து அம்மா வந்து
கிளம்ப வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன் வந்து குக்கிங் ஃபுல்லாக நான் டேக் கேர் பண்ணிட்டேன் அப்படின்னா, நாள் நைட்டு பூவெல்லாம் கட்டிட்டு அம்மா தூங்குற போதே லேட் நைட் 1 போல் இருக்கும். நான் தூங்கினா தான் ரியா என் கூட தூங்குவாங்கன்னு சொல்லி அவங்கள எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஏர்லியராகவே தூங்கிட்டோம். ஸோ காலையில் நான் குக்கிங் பார்த்துக்கிறேன், நீங்கள் லேட்டாகவே எழுந்துறீங்கன்னு வந்து நாளே சொல்லியாச்சு. ஸோ ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த பாப்புக்குட்டியை பார்க்குற போது நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். சித்தியும் சாருவும் சித்தி பொண்ணும் வந்திருந்தாங்க. ரியா ஒரு நிமிஷம் பார்க்குற போது குட்டி முருகருக்கே பட்டுப்பாவாடை சட்டை போட்டு கூப்பிட்டு அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து தலைலாம் சிக்கெடுத்து கிளிப் வந்து போட்டுட்டேன். லாஸ்ட்டாக போகிற போது நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் வந்து பின்னிக்கலான்னு சொல்லி. எகெயின் பைக்கில் போகிறதுனால பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேர்லாம் பாசிபிளே கிடையாது. நல்லா டைட்டாக பின்னிக்குவோம் அப்படிங்கிறதா பிளான் இருந்துச்சு. நிறையா டைம் நான் வந்து பிரியாணி ரெசிபி காமிச்சிருக்கேன், அது நல்லா இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்லலை. உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சிம்பிளுங்க. சித்தி கூட கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி கரைச்சி வச்சுருந்தேன். அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து போட்டுட்டேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இதை நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து கலந்து விட்டதுனா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பிகினர்ஸ் கூட வந்துட்டு ட்ரை பண்ணலாங்க, சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு வந்து ரவையை வறுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்தாச்சு. வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை கொட்டிட்டு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தேன். அப்பப்போ தேவைப்படுற போது நெய் சேர்த்துக்கலாம். ரவை வந்து ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டேன். ஃபைனலாக நெய்யில் முந்திரி, திராட்சை, பாதாமெல்லாம் வறுத்து அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணியாச்சு. சித்தி வந்து வந்துட்டாங்க, நான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற ஸ்டேஜில். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் அவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரியா வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் மேடம்க்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்து கிளம்புனதுனால பெருசாக மூடில் 1-2 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் போஸ்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு டிஎம்ஸ்லாம் வரதுண்டு. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மாமாத்தில் வந்து கொடுப்பாங்க வீடியோஸ்க்காக, ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக. ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு பெருசாக லிப்ஸில் கிராக்ஸ்லாம் வர்றது கிடையாது. பட் என்னென்னா ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது சாப்பிட்டோம் குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அழிஞ்சிருது, அவ்வளோ இன்டாக்டாக இருக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா ரீஅப்ளை பண்ணிக்கலாம். நான் அதுதான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு எப்பயுமே டார்க்கர் ஷேட்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த அன்றைக்கி கண்டிப்பாக நான் சிரம் வந்து அப்ளை பண்ணிடுவேன். எனக்குமே வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறையா இருக்குது, கட் பண்ணணும். பட் ஒரு வேண்டுதல் இருக்குது, அது நிறைவேறினதுக்கப்புறம் முருகனுக்கு போய் நானுமே வந்து பூமுடி கொடுக்கணும், அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டடா, பாப்புக்குட்டி வந்தாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த ரெட்டை குடுமி போட்டு பூ வச்சு அதுக்கு கிளிப்லாம் குத்தி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ போகிற போது அவங்களுக்கு நல்லா பட்டுப்பாவாடை சட்டெல்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். மொட்டை அடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான வெயில், ரஷ்ஷு, கூட்டத்தில் நிற்கணும். அதனால் காட்டன் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு போட்டிருந்தோம். எப்படின்னு தெரில, ஃபைனலாக பார்த்தா 3 பேரும் ஒரே கலரில் போடுற மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த பூ அந்திமல்லி ரொம்ப அழகாக ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் பூத்துருந்தது. ரியா குட்டியை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டுருக்கிறதுனால பெருசாக வந்து சட்டுன்னு நினைக்கிற வேலைகளை முடிக்க முடியறதில்லைங்க. கிச்சன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக செட் பண்ணிடணும்னு நினைப்பேன். ஆனால் அதில் ஒரு 10% கூட ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்றும் ஆஃபீஸ் ஒர்க் வந்துடும், இல்லைனா வந்து ரியா குட்டியை பார்க்குற மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடா நம்ம எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம், எடுத்து வைக்க முடியலேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ வந்து பழகிருச்சு. டைம் இருக்கிற போது நம்ம எடுத்து வச்சா போதும், நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி அப்படியே இருக்குது. அடுத்த வீக்கெண்ட்குள்ளார நான் எடுத்து வச்சணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அண்ட் இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா யாரல் சில்க் த்ரெட் ஹவுஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ப்ரொமோஷனுக்காக நான் ஷேர் பண்ணலைங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, அது ஷேர் பண்ண சொல்லி. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த லாங் வீடியோலையுமே வந்து ஷேர் பண்ணிட்டேன்.
3D பேங்கிள்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் க்யூட்டான பேங்கிள்ஸும் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குங்க. மாடர்னான அவுட்ஃபிட்ஸ், அதாவது ஒரு சில சாரீஸ்லாம் வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்க்கு கூட இதெல்லாம் வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த சைட் பேங்கிள்ஸ் தான் வந்து அன்றைக்கி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூனிக் டிசைன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட்லேயே எல்லாமே வந்துடுச்சு. சாரீ பின், ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, இயரிங்ஸு, அண்ட் ஒரு படி மேலே இவங்க வந்து பிரேஸ்லெட் அண்ட் நெக் பீஸ் கூட பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பேங்கிள்ஸ்னால் ரொம்ப இஷ்டங்க. அதுவும் சாரீக்கு மேட்சாக முத நாள் நைட்டே தேவையான பேங்கிள்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருவேன். அண்ட் இப்போல்லாம் நிறையா பிரைட்ஸோட ப்ரிஃபரன்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸாக தான் இருக்குது. ஸோ பிரைட்ஸ் அண்ட் பிரைட்ஸ் டு பி என்கேஜ்மெண்ட்க்கு இல்லை ஏதாவது சின்ன சின்ன அக்கேஷன்ஸ்க்கு கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோம் பேஸ்டாக இருக்கக்கூடிய பிஸ்னஸை நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதனால டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஜடவில்லை அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நல்லா யூனிக்காக இருந்தது. நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்மே பண்ணி கொடுப்பாங்க. கலர் காம்பினேஷன்ஸ், இல்லை எனக்கு வந்து அந்த சாமி சிலை இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் கூட பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு சீரியஸாக அவங்களோட ஃபினிஷிங் அண்ட் அவங்களோட ஒர்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ரிங்குமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதனால தான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். மெயினாக மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் ரியாவுக்கு வந்து அவ்வளோ அழகாக வளையல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. பேங்கிள்ஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு பூ வச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அம்மா, அப்பா, தம்பி, சிஸ்டர், அதுக்கப்புறம் பாப்புக்குட்டியெல்லாம் காரில் போயிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பைக்கில் தான் போயிருந்தோம். எங்களுக்கு கம்ஃபர்டபுள் பைக் தான். சாரீலாம் போட்டிருந்தாலும் எனக்கு அது பெருசாக டிஸ்கம்ஃபர்ட்டாகலாம் இருக்காது. எனக்கு பைக்கில் போகிறது கொஞ்சம் பிடிக்கும். பட் என்னென்னா இது கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபுட் ரெஸ்ட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அது இல்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கால் வைக்கிறதுக்கு மட்டும். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போது மாட்டிக்கலான்னு அவர் சொன்னார். இருக்குது, பட் அது ஸ்ட்ரைக் ஆகலை லாஸ்ட் மினிட்ல. கயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை. புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே. கலக்கண்டமும் மணிமார்பிலே மயந்தேலி அது கீறுதே. யாழாக வாழ் மாறுதே. எனக்கு எப்பயுமே அந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த மலையோட அந்த தோப்புலாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். லாஸ்ட் டைம் போகிறப்போது அந்த செடி இல்லை. இப்போ சென்டர் ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் பூச்செடி வச்சு அதுக்கு லாரியில் தண்ணி விட்டுட்ருக்காங்க. சீரியஸாக அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கு. ஒரு நிமிஷம் பழனி மலைக்கு முன்னாடி வந்தோன்னே நினச்சேன் இன்றைக்கி நம்ம எப்படி சாமி பார்த்துட்டு கீழே இறங்க போகிறோன்னு சொல்லி. அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்தே அவ்வளோ கூட்டங்க. 2 பக்கம் மொட்டை அடிப்பாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, என் கூட மாஸ்டர் கிளாஸ் பண்ணாங்க, ப்ரைடல் மாஸ்டர் கிளாஸ். அந்த அக்காட்ட கேட்டோம். அவங்க தான் இது வந்து காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாங்குடியில் வந்து அங்கே மொட்டை போடுவாங்க. அவங்க ஒரு 1000 பேர் அந்த க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இன்ச்சாக பைக் நகர்ந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சரண்யாக்கா ஞாபகம் வந்தது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அவங்க சொன்னாங்க இதுவும் கோயிலுக்கு சேர்ந்தது, கவர்மெண்ட்டோட தான். நம்ம இங்கே கொடுக்குற முடியும் சாமிக்கு தான் போகும், இது ப்ரைவேட் கிடையாது அப்படின்னாங்க. அப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆச்சு. பெருசாக கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இதை விட ஒரு அதிசயம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிற போது அழுன்னு அழுது கேப் விட்டு சமாதானப்படுத்தி மொபைல் காமிச்சு தான் வந்து அடித்தோம். இந்த டைம் 1 வீக்குக்கு முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோன்னா அழுகக்கூடாது, வலிக்காது, அம்மா இருப்பேன், அப்பா இருப்பாங்க, கிராண்ட்மாவெலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அழுகவே இல்லைங்க. ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க. பட் அப்ரிஷியேட் பண்ணோம். வெல் பிஹேவ்டாக இருந்தாங்க. சொல்லி கொடுத்தது அவங்க லிசன் பண்ணுறாங்க போல் இருக்குது.
ஒரு சில குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து கூட இவங்க வந்து அண்ணா அழுகுறாங்க, அக்கா அழுகுறாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர இவங்க வந்து அழுகவே இல்லை. அது எனக்கு ஒரு விதத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்புக்குட்டியை குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மலை ஏறக்க ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு ஏற முடியாது அப்படின்னு சொல்லி தம்பியும் என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி சாப்பிடாம ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு தான் வந்து அன்றைக்கி மலை ஏறி இருந்தோம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பின்ட்ரெஸ்ட்லேருந்தே எடுத்து கொடுத்துருந்தேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வியர் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் இருந்ததுங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை மறைச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எப்படியோ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு பாப்புக்குட்டிக்கெல்லாம் ஒரே கலரில் ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு. வீடியோவோட எண்ணில் வந்து 1-2 ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருமே வச்சுருக்காங்க, எல்லாருமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணுறாங்க. அதனால தான் நானுமே எடுத்துட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும், அங்கே ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு தான் க்யூவில் நின்னதே. என்ன மங்கீஸ் கிட்ட இருந்து அதை மறைச்சி சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக இருந்தது. 3 ஹார்ஸ் போல் லைனில் நின்று நல்லபடியாக சாமி பார்த்துட்டு இறங்கியாச்சு. கூட்டமாகவே இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் போலலாம் நின்று சாமி பார்க்க விட்டாங்க. நேருக்கு நேர் சாமியை பார்க்குற போது அந்த முருகரோட முகத்தை பார்க்குற போது அவ்வளோ ஹாப்பியாகவும் மனநிறைவாகவும் பாசிட்டிவாகவும் ஒரு நிமிஷம் கண்ணே கலங்குச்சுன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இங்கே நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.